ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கல் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வேலைகள் அம்மா கூட சேர்ந்து இந்த டைம் பண்ண போகிறேன். என்னடா ஃபஸ்ட் டைம்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ நாள் ஸ்கூல், காலேஜ், ஒர்க்குன்னு இப்படியே போயிடுச்சு. இந்த டைம் தான் இப்போ வீட்டில் இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறோம்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஷெல்ஃபில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் எடுத்து அம்மா வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நான் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு டவலால் தொடச்சி வெயிலில் காய வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையிலேயே வெயில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடலான்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி அம்மா பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தாங்க. செமையாக இருந்துச்சு. வெயில் நல்லா வந்துட்டதுனால அம்மா அந்த டப்பாவில் இருந்த பருப்பு, பட்டாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் காய வைக்க சொன்னாங்க. நானும் பால்கனிக்கு எடுத்துகிட்டு வந்து காய வச்சிட்ருக்கேன். வீட்டில் மிளகாத்தூள் இல்லாத காரணத்தினால் அம்மா அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து காய வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் மெஷர் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. என்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி தான் போட்டாங்க. இருந்தாலும் நான் மறந்துட்டேன். நம்ம பண்ணக்குள்ளே நம்ம திருப்பியும் கற்றுக்கலாம், பொறுமையாக கற்றுக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ மல்லி தான் அம்மா காய வச்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் காய வச்சுட்டோம். மிளகாத்தூளுக்கும் சேர்த்து அம்மா வந்து காய வச்சுட்டாங்க. அடுத்து ஷெல்ஃபில் இருந்த சில்வர் பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அம்மா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அம்மா வாஷ் பண்ணி வைக்க எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து துணியெல்லாம் துடைச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து அந்த டாட்லாம் வந்து இருக்காதுன்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் துடைச்சிட்டு இருந்தோம். பாட்டி வந்திருக்காங்க. அம்மாவும் பாட்டியும் பேசிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக அப்படியே இதெல்லாம் தொடச்சி வச்சுட்டு மதியம் லஞ்சுமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டோம் நாங்கள். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தா அம்மா டிசம்பர் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. பெரியம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்களாட்டுக்கு. கட்டினதும் நானும் அம்மாவும் பாதி பாதி வச்சுட்டு இந்த டேவை வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.